முன்னாள் அமைச்சர் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் 2 பேரிடம் உண்மை கண்டறியும் குழு சோதனை நடத்தப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி திருச்சி கல்லணை சாலையில் உள்ள திருவள்ளச்சோலை என்ற இடத்தில் பிணமாக கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ஜூலை 24ஆம் தேதி வழக்கு குறித்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 28ஆம் தேதி வரை இந்த வழக்கை விசாரிக்க சிபிசிஐடிக்கு அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமஜெயம் கொலையில் தொடர்புடையதாக கருதப்படும் சிலரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 2 பேரிடம் சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நாளை உண்மை கண்டறியும் சோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சிபிசிஐயிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தும் வசதி இல்லாததால் சிபிஐ அலுவலகத்தில் அந்த சோதனையை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.